வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய்ங்க. ஸோ இது என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளான்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அது வந்து கடைசியாக வந்து இப்போ தான் வந்து சமயம் கிடச்சிருக்கு. வாங்க முடியலன்றதுக்கு இல்லை, வாங்கியிருக்கலாம், பட் ப்ராப்பராக ஒரு ஸ்பேஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு அது எங்கே வைக்கிறதுனே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கவுண்டர் டாப்பில் நம்மளால் வைக்க முடியாது. இங்கே இருக்க கவுண்டர் டாப் நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த கவுண்டர் டாப்பில் இடமே இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்னு வெயிட் பண்ணி கடைசியாக இது வந்து ஒரு இது ஏதோ நல்ல டீலுங்க. லசாடாவில் எவ்வளோ காட்டுச்சுன்னா 1000 ரிங்கிட்க்கு மேலே காட்டுச்சு. பட் ஆஃபரில் நம்மளுக்கு வந்து 400 ப்ளஸ் அரௌண்ட் 500க்குள்ளே காட்டுச்சு. சரி, இதை தான் கரெக்டான சான்ஸ். ஏன்னா நம்மளுக்கு நிறையா ஸ்பேஸிங் வேறு இங்கே இல்லை. இந்த கிச்சன் பார்த்திங்கனாலே தெரியும், ஆல்ரெடி நான் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கேன்னா. ஸோ நிறையா நம்மளுக்கு வைக்கிறதுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. அதனால் ஒரு டேபிள் வாங்கிட்டு அந்த டேபிளில் அது வந்து நம்ம காட்டலாம். அதாவது மேலே நம்ம வந்து இந்த மாதிரி இது எலக்ட்ரிக் அவன் வச்சிட்டோன்னா கீழே நம்ம வந்து ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே கவுண்டர் டாப் வேறு இருக்கனால இங்கே ஏதாவது கட்டிங் வெட்டிங் சமைச்சதெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்கிறது இதுக்கும் யூஸ் ஆகிக்கும்னு சொல்லிட்டு தான் இதை நாங்கள் உடனே வாங்கினோம். அது பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இங்கே ஒரு ஆள் இருக்காங்கன்னு பார்க்குறீங்க, இவங்க உள்ளே உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸிங்காக இருக்குன்னு. ஸோ இது 2 அடுக்காக இருக்குது. ஸோ நம்ம திங்ஸும் இங்கே நிறைய வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே வந்து நம்ம அவன் வச்சுக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் அவன் வந்து என்ன பிராண்டில் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எல்பான்னு ஒரு பிராண்டு. ஓடிஜினா வந்து அவன் டோஸ்டர் கிரில். ஸோ மைக்ரோவேவ் அவனோட இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் வந்து நம்ம வந்து கிரில் செய்யலாம், பீஸா செய்யலாம், எல்லாமே. நம்ம மைக்ரோவேவில் வந்து என்ன செய்ய முடியும்னா, நம்ம அது யூஸ்ட் ஃபார் ஹீட்டிங். ஸோ நம்ம ரீஹீட் பண்ணுறதுக்கு, டீஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு அது போக அதை பற்றி நிறைய டிபேட்டும் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நல்லது இல்லை உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த ரேடியேஷன் வச்சு தான் அது ஹீட் ஆகுதுன்னு. இது வந்து ரேடியண்ட் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க கூகுளில். அதுக்கு இது சேஃப்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து சிக்கன் கிரில் செய்யணும், தந்தூரி செய்யணும், டிக்கா செய்யணும், அதுக்கப்புறம் பீஸா வீட்டிலேயே செய்யணும், பஃப் செய்யணும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இனிமேல் நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பார்க்க போகிறீங்க. ஸ்டே டியூன்டாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது எனக்கு தெரிஞ்ச என் ஹஸ்பண்டோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்ம பிராண்ட் நியூ அவன். இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ இது வந்து எல்பான்ற ஒரு பிராண்டுங்க. இது மலேசியாவில் கொஞ்சம் பாப்புலரான பிராண்டு. இது இட்டாலியன் பிராண்டுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது வந்து 30 லிட்டர்ஸ் ஒர்த்துடைய ஒரு அவனுங்க. ஸோ இதோட ஹையர்லாம் இருக்குது, அதெல்லாம் ரேட்டு கூட. ஸோ 30 லிட்டர்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கமர்ஷியலாக நிறைய பண்ணுறோன்னா பெருசு தேவை. இது நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு 30 லிட்டர்ஸ் எனஃப். இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த ஆக்சசரிஸுங்க. ஸோ இது வந்து பேக்கிங் ட்ரே. இதில் நம்ம கேக்கு இதெல்லாம் வந்து சிக்கன் இது மாதிரி இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிக்கன் அந்த ரொட்டிசரி பண்ணுறதுக்குரிய ஆக்சசரிஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீட்டிங் எலமெண்ட், இது வந்து டெம்பரேச்சர் நாபு, இது வந்து டைமர் நாபு. ஸோ இதெல்லாம் நான் சமைக்கும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கிளியராக சொல்கிறேன். அவங்க மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மேனுவல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன மெயினாக பண்ணலான்னா, சாண்ட்விச், டோஸ்ட், ஹாம்பர்கர், ஃபிஷ், ஹாம், சாசேஜ், கேக், ஸ்டீக், சிக்கன், ஸோ இந்த மாதிரி வந்து பீஸா எல்லாமே பண்ணலாம் அதில். ஸோ நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உள்ளே வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ட்ரே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரே, அது ஒரு ட்ரே, 2 ட்ரே மொத்தம் இருக்குது.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது மேலே இதுக்கு மேலே ஹெவியான திங்ஸ் வைக்கிறது, நம்ம ஊரில் நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு தான். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு மேலே ஊறுப்பட்ட திங்ஸ் வச்சுருப்போம். ஸோ அது மாதிரி இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி திங்ஸ் வைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா 2 பக்கமும் ஏர் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரியான இடத்துல வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப கன்ஜஸ்டடான பிளேஸில் வைக்காதீங்க. ஸோ சைட்லலாம் வந்து அந்த ஏர் போகிறதுக்குரிய அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக ஒரு ஏர் போகிற மாதிரி சர்க்குலேஷன் இருக்க இடத்துல இதை வைக்க சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 410ங்க. ஸோ ஆஃபரில் போக 410, ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 500 கிட்ட வந்துச்சு. பட் ஆஃபரோடு பார்த்தீங்கன்னா 300 சம்திங் 380 ஏதோ வந்துச்சு. பட் டேக்ஸோடு சேர்த்து 410. ஸோ 410க்கு உண்மையிலே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு அவன் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். பொறுமையாக வாங்கினாலும் நல்லா வேணால் வாங்கியிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இதை ஒன்றா செய்யும்போது எப்படிலாம் வருது, இது உண்மையிலே ஒர்த்தா, நம்ம வாங்கினதுக்கு ஒர்த்தா அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இதுதாங்க உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஸோ எங்களோட புது வரவு இது. ஸோ இது எப்படி இனிமேல் அடுத்து ரெசிபீஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லி கேளுங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye. So uncle and aunties, please subscribe to Diva Vlogs. We love you.